நான் அதான் சொல்றேனே, படம் வந்ததே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடுங்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் ஏன் ரெடி ஆயிருக்கணும்? கண்ணாடி முன்னாடி மட்டும் நடிச்சு பார்ப்பேன். படம் நிறைய பார்ப்பேன். கதை கேட்பேன். இது மட்டும் போதுமா அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும் நம்மளுக்கு. கதை கேட்கறதுன்னா நம்ம உட்காந்து கேட்கணும். அதுக்கு நான் அது வேற ஒரு மைண்ட் செட்ல கேட்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணா இதுவே போதும். மோர் தென் எனஃப் தான். இதுதான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. என்னோடதா இருக்கும், என்னோடது ஒரு தனி இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. நானும் சின்ன பையன் தானே, அந்த ஐடியா தான் இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்லாம் தெரியல. இனிமே தான் பார்க்கணும். பெரிய பெரிய ஆக்டர்ஸுமே வச்சு சின்ன படங்களும் வருது, பெரிய படங்களும் வருது இல்லை. அதை நம்ம ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது. டைரக்டர் சொல்றதை புரிஞ்சு அதை உள்வாங்கி வெளியே விட்டனா அப்படின்லாம் எனக்கு தெரியல. எனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஸ்டஃப் இருந்தது. அவர் அவ்வளோ புரிய வச்சும் அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் மக்கு இல்லை. அது வரைக்கும் என்னோட டேலண்ட். என் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அவருக்கு அந்த படத்தோட பிளாட் கூட தெரியாது. ஆமா, ஆனா எல்லா படமும் அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படியாவது கூட்டிட்டு போய் காட்டிடுவேன். ஒரு நடிகன் அப்படின்ட்டு உங்க கெரியரை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது பர்டிகுலர் ட்ரைனிங் இல்லடா இதுக்கான ஸ்பெஷலா ஏதாவது கிளாஸஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? ஆக்டிங் இல்லைங்க, நான் அதான் சொல்றேனே, படம் வந்ததே எனக்கு அன்எக்ஸ்பெக்டடுங்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் ஏன் ரெடி ஆயிருக்கணும்? கண்ணாடி முன்னாடி மட்டும் நடிச்சு பார்ப்பேன். படம் நிறைய பார்ப்பேன். கதை கேட்பேன். யாராவது இருந்தாங்கன்னா, இப்போ அப்பாட்டெல்லாம் இல்லை, இப்போ யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா கதை கேட்பேன். கதை கேட்க இன்னும் பிடிக்கும் புக்கு படிக்கிறத விட. அது இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு. இது மட்டும் போதுமா அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் நம்மளுக்கு. இது கண்ணாடி முன்னாடினா அது ஹவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகணும். படம் பார்க்கறதுனா நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். கதை கேட்கறதுனா நம்ம உட்காந்து கேட்கணும். அதுக்கு நான் அது வேற ஒரு மைண்ட் செட்டில் கேட்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் இதுவே போதும். மோர் தென் எனஃப் தான். இதுதான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ட்ரைனிங் எடுக்கிறது, இப்போ தியேட்டரில் ஜாயின் பண்ணுறது, அது எல்லாமே போனஸ் தான். அது பண்ணுறதுனால கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸாக தான் இருக்குமே தவிர இது ஆகாது. பட் அது தேவையா அப்படின்னு கேட்டால் ஆளை பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு தேவைன்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு தான் அது தேவை. மற்றபடி இப்போ எனக்கெல்லாம் இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் போனேன்னா எனக்கு நேச்சுரலாக இப்போ இன்பில்ட்டாக இருக்கிறது ஒன்று உடஞ்சி போய் புதுசாக தான் வரும். எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு, நான் இதில் டெவலப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக அது பண்ணாலும் அது ராவாக இருக்கும், என்னோடதாக இருக்கும், என்னோடது ஒரு தனி இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. நானும் சின்ன பையன் தானே, அந்த ஐடியா தான் இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்லாம் தெரியல. இனிமே தான் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு அப்போ ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நமக்கு பெருசா கிடையாது. நம்ம பார்த்து அப்படின்றத தாண்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய படம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றப்போ அது உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? லைக் உங்களோட டைரக்டரை அவர் என்ன சொல்றாரோ அதை அந்த அவுட்புட் அவங்களால கொடுக்க முடிஞ்சதா? அந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சா? இப்போ ஒன்று, அது பெரிய படம்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சேதுவண்ணா, ட்ரிஷா மேம், 2 பேர் தான். அதுவே போதாதா ப்ரோ? அதுதான் எனக்கு அது. பட் அதை வச்சு இப்போ இதை வச்சு இவங்க ஆக்டர்ஸை வச்சு அது படம் சின்னதா பெருசான்னு இது பண்ற அறிவெல்லாம் எனக்கு அப்போ கிடையாது. பெரிய பெரிய ஆக்டர்ஸுமே வச்சு சின்ன படங்களும் வருது, பெரிய படங்களும் வருது இல்லை. அதை நம்ம ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அது பெரிய படமா என்ன அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஒன்று, அதோட நான் படத்தை ஹேண்டில் பண்ணல, அவங்க பட குரூ தான் என்னை வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. 2, டைரக்டர் சொல்றதை புரிஞ்சு அதை உள்வாங்கி வெளியே விட்டனா அப்படின்லாம் எனக்கு தெரியல. எனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஸ்டஃப் இருந்தது. அது 3. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ புரிய வச்சும் அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் மக்கு இல்லை. அது வரைக்கும் என்னோட டேலண்ட். ஓகே, இவ்வளவும் சுற்றி இருக்கிறவங்க பண்ணும்போது அதை நம்ம அந்த அளவுக்கு நான் ரொம்ப இது கிடையாது, மக்கு கிடையாது, பிடிச்சிட்டேன். பட் ஆனால் இத்தனை பேரோட ஒர்க், ஹார்ட் ஒர்க் அதில் இருக்கு. நைஸ். ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக வர ஸ்கிரிப்ட் அண்ட் கேரக்டர்ஸ் பற்றி அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது உண்டா? எதுவுமே இல்லை உங்களோட படத்தில் இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களில் எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே அப்பா பண்ணல? ஆமாம், 96 உட்பட இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் வரைக்கும் என் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அவருக்கு அந்த படத்தோட பிளாட் கூட தெரியாது. ஆமாம், ஆனால் எல்லா படமும் அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படியாவது கூட்டிகிட்டு போய் காட்டிடுவேன். இல்லை ப்ரிவ்யூ ஷோ போடுவாங்க, அந்த மாதிரி பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவார். ஒரு படத்துக்கும் ஃபீட்பேக் இதுவாகிக்கிட்டே தான், பாசிட்டிவாக ஏறிக்கிட்டே தான் போகுதுங்கிறதுனால சரி எதுவும் நான் சொதப்பலை அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் இருக்குது. மற்றபடி அவர்கிட்ட என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் அட்வைஸாக கேட்பேன். அதான் அவர்கிட்ட மட்டும் இல்லாமல் இன்னும் நான் சொன்னல ஒரு 6-7 பேர் எனக்குன்னு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டான அட்வைஸ் கிடைக்கும்
அப்படிங்கிற ஆள்கிட்ட கேட்டுருவேன். அந்த ஆளுங்களில் ஒருத்தர் தான் அப்பா சினிமாக்குள்ள எனக்கு. மற்றபடி பர்சனல் அட்வைஸ்லாம் நிறைய கேட்பேன்.